இந்த 2 நபர்களும் நூத்துக்கணக்கான ஸ்டீல் பைப்புகளை ஒரு போட்ல கட்டி அப்படியே நடு கடலுக்கு இழுத்துட்டு வராங்க. இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னா, கடலுக்கு நடுவுல ஒரு புது நாட்டையே உருவாக்க போறாங்களாம். முதல்ல ஒருத்தர் ஒரு பைப்பு மேல ஏறி உக்காந்துகிட்டு அந்த பைப்போட மூடியை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ண உடனே பைப்புக்குள்ள ஃபுல்லா தண்ணி போக ஆரம்பிச்சு அந்த பைப் அப்படியே தண்ணிக்குள்ள போய் பெர்ஃபெக்ட்டா ஒரு பில்லர் ரெடி ஆயிருது. அவங்க கொண்டு வந்த எல்லா பைப்புகளையும் இதே மாதிரி தண்ணிக்குள்ள போக வச்சு ஒரு 200 ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு தனி ஐலாண்ட் மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த இடத்துல இப்ப குடிக்கிற தண்ணி தான் தேவைப்படுது. அதனால அவங்க 2 வாட்டர் ட்ரில்லிங் எக்ஸ்பெக்ட கூட்டிட்டு வந்து பல ப்ராசஸ்க்கு அப்புறம் அந்த இடத்துல கடைசியா குடிக்கிற தண்ணியும் வர வச்சிடறாங்க. இப்ப அவங்க ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிறப்போ அந்த வழியா வந்த கோஸ்ட் கார்டு ஷிப் வந்து இவங்களை பார்த்துட்டு, இங்க என்ன பண்றீங்க, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து காலி பண்ணி போயிருங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க எதுக்குமே அசர்ற மாதிரி தெரியல. இந்த ஐலாண்ட் வந்து உங்க நாட்டு எல்லைக்குள்ள வரல, அதனால எங்களை காலி பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா அன்னைக்கு நைட்டு என்ன ஆகுதுன்னா, பயங்கரமான புயல் ஏற்பட்டு மேல இருக்கிறதெல்லாம் பறந்து போயிருது. அதே நேரத்துல அந்த பக்கம் அந்த ஒரு சின்ன போட்ல ஒரு நபர் வந்து இவங்க கிட்ட உதவி கேட்கிறாரு. அவர் தான் முதலா இவங்க நாட்டுக்கு வந்து குடியேறின முதல் சிட்டிசன். அவங்களோட நல்ல நேரம் இவருமே ஒரு இன்ஜினியர் தான். அவரையுமே கூட ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு சில நாட்கள்ல அந்த ஐலாண்ட்ல ஒரு வீட கட்டிடுறாங்க. அப்புறம் இன்னொரு நபர் அந்த ஐலாண்ட வந்து பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசுறாரு. இது ஒரு கண்ட்ரி, இங்க போட்டி போறாமன்னு எதுவும் இருக்காது, எந்த ஒரு பிரஷருமே இல்லாம நாங்க நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அதை கேட்ட அவருமே அந்த இடத்துல டூரிஸ்ட் போர்டு வச்சிடறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாட்கள்ல அவங்களோட ஐலாண்டுக்கு ஏகப்பட்ட மக்கள் டூரிஸ்டா வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால அவங்களுக்கும் நிறைய பணம் வர ஆரம்பிக்குது. இது பக்கத்து நாட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அந்த இடத்தை காலி பண்ண சொல்லி 2 ஆபீசர் அனுப்புறாங்க. ஆனா வந்த அந்த 2 ஆபீசருக்குமே இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போய் கால் பண்ணி அவங்களோட கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணி இந்த ஐலாண்டோட சிட்டிசனா மாறிடுறாங்க.